அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்களே, மாறிக்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றம் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது தவறான கருத்து. என்னென்னா, மனிதர்கள் ஏன் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சரியான ஒன்றை தெரிஞ்சுக்கிறக்காக தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் ஏன் மாறுறாங்கன்னா, இதில் திருப்தி இல்லை, இதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அதனால தான் மாறுறாங்க. அப்போ ஒன்று ஏற்றுக்கிட்டாங்க, இதுதான் சரின்னா அதில் நிலையாக நிற்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பூமி உருண்டையா என்பது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சதுரம்னு சொன்னாங்க, அது தட்டையானதுன்னு சொன்னாங்க. நிறைய மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தட்டையானதுன்னு சொல்லும்போது அவங்களால அதில் நிற்க முடியல. தட்டையானதா அதை நம்பினாங்க கொஞ்ச காலமாக. பூமி தட்டையானது அப்படின்னு நம்பினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து மாறிட்டாங்க. அது இல்லை, தட்டையானது இல்லை, அது கோள வடிவம், நீள் சதுரத்தில் இருக்கும், அதில் சதுரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஏற்றுக்க முடியல, அதனால தான் மாறுறாங்க. நீ ஏன் மாறிக்கிட்டே இருக்கன்னா உன்னால் ஏற்றுக்க முடியல. அப்போ எப்போ நிலையாக நிற்கிறாங்க, எப்போ அந்த மாற்றம் என்பது ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பூமியோட வடிவத்தில் மாற்றம், ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, பூமி என்ன வடிவம் என்கிற அந்த நம்பிக்கையில் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மாறிக்கிட்டே இருக்காங்க? மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படியா? அப்படி கிடையாது. சரியான ஒன்று வந்துவிட்டால் அதன் பிறகு அவங்க அந்த மாற்றத்தை நிறுத்தி கொள்வார்கள். அவ்வளோதான். தேடுறாங்க. மாற்றம் என்பது ஒரு தேடல், அவ்வளோதான். எதையோ தேடுறாங்க, அதனால தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த தேடலில் திருப்தி இல்லாத போது அந்த அடுத்தடுத்த நம்பிக்கைக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியில் பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க? பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்ச உடனே தேடலை நிறுத்தி கொண்டார்கள், தங்களுடைய மாற்றத்தை நிறுத்தி கொண்டார்கள். மாறிக்கிட்டே இருந்தாங்களா, நம்பிக்கைகளில் மாறிக்கிட்டே இருந்தாங்க. பூமியின் வடிவத்தில் உள்ள அந்த நம்பிக்கையில் மாறிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பூமி உருண்டைன்னு சொன்ன உடனே அவங்களுடைய தேடலை நிறுத்தி கொண்டார்கள். அப்புறம் மாறலை, பார்த்தீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, எதையோ ஒன்று, சரியான ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறார், அதனால தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மாறுறது கஷ்டங்க. நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் மனித இயல்பு. மாற்றம் என்பது ஈஸி கிடையாது, ரொம்ப எளிது கிடையாது, கஷ்டம். ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நினச்சி பாருங்கள். ஒரு ஊரை காலி பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்கு போங்க, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ஊரில் உங்கள் வேர்கள் இருக்குது, உங்கள் உறவுகள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ போகிறீங்க அப்படின்னா ஏன் போகிறீங்க? அப்போ அந்த இடத்த உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒரு கிராமத்தை விட்டு ஏன் மனிதர்கள் நகரத்துக்கு போனாங்க? கிராம வாழ்க்கையை ஏற்றுக்க முடியல. கிராம வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அங்கே உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது பிழைப்பதற்கு ஏற்ற ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்குது, அதனால் அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. சரியான அப்புறம் நகரத்தில் போயிட்டு திரும்பவும் கிராமத்துக்கு வராங்க. அப்புறம் நகரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்படி மாறிக்கிட்டே இருப்பதற்கு காரணம் அவங்க ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள். நிலையாக வாழணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. மாறிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போவீங்களா? ஒரு தொழில் நீங்கள் செய்கிறீங்க, அந்த தொழிலை நிறுத்திட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலாம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஏன் எல்லோரும் ஒரே தொழிலை, சிலர் வாழ்நாள் முழு ஒரே தொழில் செய்வாங்க, மாறிக்கிட்டே. ஏன்னா ஒரு தொழில், பல தொழில்கள் இங்கே இருக்குது, எல்லா தொழிலும் போய் செய்யலாம்ல. ஏன்னா மாறுறது கஷ்டம். அந்த மாற்றம் என்பது ரொம்ப கடினம். எல்லோரும் நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உறவுகள்லாம் சம்பாதிச்சிட்டோம், ஒரு இடத்துலேருந்து உறவுகளை சம்பாதிச்சிட்டோம், புதுசாக இன்னொரு இடத்துக்கு போனால் இப்போ அங்கே போய் புதிய உறவுகளை சம்பாதிக்கணும், அதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாமல்? அப்போ அந்த மாற்றம் இருக்குல்ல. ஏன் கணவன் மனைவி, சிலர் பெரும்பாலும் கணவன் மனைவி ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா விவாகரத்து எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது கிடையாது, கொஞ்சம் தான் அங்கங்கே தான் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரே வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க, கணவன் மனைவி. காரணம், மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாற்றம் என்பது மனிதர்களுக்கு சிரமத்தை தருது, கடினமானது. மாற்றம் என்பது கடினமானது, முடியாதது. மாறிக்கிட்டே இருக்கணும், மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அப்போது ஒவ்வொருத்தரும் 5 கல்யாணம் ஏன் பண்ணல? 5 கல்யாணம் 6 கல்யாணம் ஏன் பண்ணலை? ஆனால் காதல் மட்டும் ஒருத்தருக்கு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்காக. திருமணம்னு வந்துட்டால் அதுக்கப்புறம் மாறக்கூடாது, மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்போது சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டா அப்புறம் மாற மாட்டாங்க. கல்யாணத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. காதல்ங்கிறது 2-3 பேர்த்த காதலிப்பாங்க. கரெக்டான ஒரு ஆளை தேடுறதுக்காக 2-3 பேர்த்த தேடுவாங்க. அப்புறம் சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாச்சா அதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க. நீங்கள் கடையில் போய் ஒரு புடவை எடுக்கிறீங்க அப்படின்னா 4-5 புடவையை மாற்றி பார்ப்பீங்க. எதுக்காக? சரியான ஒரு புடவையை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான். சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்தீங்கன்னா வந்துடுவீங்க. இதுதான் அப்போ மனிதர்கள் ஏன் மாறிக்கிட்டே இருக்காங்க? கடந்த காலங்களில் ஆதிகால மனிதர்கள், கற்காலம், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டோன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. அப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 100 வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில் வாழ்ந்தாங்க, ஓட்டு வீட்டில் வாழ்ந்தாங்க, கடைசியில் காங்கிரீட் வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி வாழ்க்கை மாறி போச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்.
ஏன் மனிதர்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க? என்ன காரணம்? மனிதர்கள்னால் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படியா? அப்படி கிடையாது. மனிதர்கள் சரியான ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சரியான ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாற மாட்டாங்க. திருப்தி எல்லாமே கிடைக்கணும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதில் எல்லாமே பூர்த்தி செய்யணும். ஒரு வாழ்க்கை முறையை தேடிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேற ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு வாழ்க்கை. அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க? எல்லாமே கிடைக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுங்க. எல்லாமே கிடைக்கணும். அதாவது எனக்கு உணவுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கணும். இன்றைக்கி சாப்பாட்டுக்காக, சம்பாத்தியத்துக்காக குடும்பத்தை காப்பாற்றுறவங்க வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க. அப்போது அவங்க எல்லாமே கிடைக்கணும். அதே நேரத்தில் அப்போ வெளிநாட்டுக்கு ஓடும்போது என்ன ஆகுது? குடும்பத்தை பிரிஞ்சிடுறாங்க, உறவை பிரிஞ்சிடுறாங்க, காதலை இழந்து அன்பு, பாசம், அருகாமை, உறவுமுறை அருகாமை இழந்து விடுகிறார்கள். இழந்து விடுறாங்களா? அப்போ எல்லாமே கிடைக்கலங்க. வெளிநாட்டுக்கு போறியா? அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு நான் இழந்துட்டேனே, நிறைய தியாகம் பண்ணிட்டு தானே வெளிநாட்டுக்கு போகிறேன். அப்போ எனக்கு எல்லாமே கிடைக்கணும். அப்போ எனக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம் கிடைக்கணும். அதாவது பணம் அல்லது உணவு தேவை எல்லாமே கிடைக்கணும். உறவு முறையும் என் பக்கத்தில் இருக்கணும். நான் குடும்பத்தோடையும் இருக்கணும். அதே நேரத்தில் நான் பொழப்புக்கு, அதாவது எனக்கு எல்லா உணவும் கிடைக்கணும். எனது தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். உறவுமுறை என்பது ஒரு தேவை. நண்பர்களை பிரியக்கூடாது. உறவுமுறை மனைவியை பிரியக்கூடாது, கணவனை பிரியக்கூடாது, குழந்தைகளை பிரியக்கூடாது, அப்பா அம்மாவை பிரியக்கூடாது. அப்பா அம்மாவோடய இருக்கணும், எல்லாத்தோடய இருக்கணும். எல்லாமே கிடைக்கணும். எனக்கு தொழிலும் எனக்கு பக்கத்திலே இருக்கணும். எனக்கு அன்பு, பாசம், அப்புறம் உணவு, அப்புறம் உறவுகள், அப்புறம் மரியாதை, அப்புறம் சுதந்திரமும் எனக்கு கிடைக்கணும். சுதந்திரம் கிடைக்குன்னா ஒரு மரியாதைங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அந்த ஊரில் நான் ஒரு ஊர் தலைவராக ஆகணும். எல்லோரும் ஆக முடியுமா? அப்படின்னா எல்லோரும் ஆக முடியும். எல்லோரும் சுழற்சி முறையில் ஆக்கிட வேண்டியதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி விதிமுறையை மாற்று. நமது விருப்பத்துக்கு தகுந்தாற் போல் விதிமுறையை மாற்றிடணும். நமது விருப்பம்தான் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் விதிமுறையை நமக்கு தகுந்தாற்போல் மாற்றிவிட வேண்டும். அப்போது அப்படி ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிடச்சிருச்சுப்பா, இதை விட திருப்தியான வாழ்க்கை என்ன இருக்குது அப்படின்னு கிடச்சிச்சுன்னா மனிதர்கள் மாறவே மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம நகரத்தில் வாழ்கிறோம், காங்கிரீட் வீடுகளில் வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இங்கே எல்லாமே கிடைக்குதா? பிள்ளைகள்லாம் படிப்புக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. நமக்கு தூக்கம் கிடைக்குதா? தூக்கமும் நமக்கு தேவை. இப்படி நமது எல்லா தேவைகளில் தூக்கமும் தேவை. விளையாடணும், டெய்லி விளையாடணும், எல்லாமே கிடைக்கணும். டெய்லி நான் டான்ஸ் ஆடணும், டெய்லி விளையாடணும், எனக்கு டெய்லி குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், டெய்லி தொழில் பண்ணணும், தொழிலும் செய்யணும், உணவும் கிடைக்கணும், எல்லா தேவையும் எனக்கு பூர்த்தி செய்யணும். அதே நேரத்தில் நான் அந்த ஒரு ஊரில் வசிக்கிறேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கணும். நல்லா தூங்கணும், 10 மணி நேரம் தூங்கணும். அதுமாதிரி உறவு, அன்பு, பாசம், காதல், காமம், நட்பு, அப்புறம் மரியாதை. ஒரு ஊர்னால் அதில் நான் ஒரு ஊர் காவலன், அல்லது பெண்கள்னால் ஊர் தலைவி. பெண்கள் தான் ஆட்சி பண்ணணும், ஆண்கள் காவலனாக இருக்கும், பெண்களுக்கு உதவியாக இருக்கணும். இந்த மாதிரி அப்போது அந்த ஊர் காவலன் என்கிற அந்த மரியாதை, பெண்களுக்கு ஊர் தலைவி என்கிற மரியாதை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்கணும். எல்லாமும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் அந்த விதிமுறை. எல்லாமும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படின்னா திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதுதான்ப்பா வாழ்க்கை. அப்போ மாற மாட்டாங்க. அப்போ நீ அதை மாற்றினா என்னாகும்? திரும்ப உனக்கு அப்போ குறைபாடு, திரும்ப வந்துடுவேன், நீ சரியான இடத்துக்கு வந்துடுவேன். எல்லாமும் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை. அதை தேடி தான் மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாமும் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கல அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமும் கிடைக்குதுப்பா அந்த வாழ்க்கையில். அன்பு கிடைக்குது, பாசம் கிடைக்குது, உறவுகள் இருக்குது, நட்புகள் இருக்குது, மரியாதை இருக்குது, சுதந்திரம் இருக்குது, ஒரு சுதந்திரம் இருக்குது, இந்த உணவுக்கு ஒரு உத்தரவாதம், விளையாட முடியுது டெய்லி என்னால், உடலுக்கு தேவையான ஆரோக்கியம், தூக்கம் கிடைக்குது, உழைப்பும் கிடைக்குது, தூக்கமும் கிடைக்குது, நல்லா விளையாட முடியுது, மகிழ்ச்சியாக இருக்கும்பா. 100% மகிழ்ச்சி நான் வாழுகிற வாழ்க்கை முறையில் இந்த உலகில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்குது. அப்படின்னா அதை தேடி தான் அந்த மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதை தேடி தான் அந்த கிடச்சிச்சுன்னா நின்றுவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இது நல்லாயிருக்கு, அவ்வளோதான், அவ்வளோதான், ஓகேவாப்பா, சரியா, ஓகே அப்படின்னு அத்தோடு நிறுத்திப்பாங்க. எப்படி பூமி உருண்டான உடனே எல்லோரும் முடிஞ்சுதா, பிரச்சனை முடிஞ்சுதா, பஞ்சாயத்து முடிஞ்சுதா, பூமி உருண்டை, ஓகே, எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்களா? நல்லா இருக்குங்க, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இது கரெக்டு, சூப்பர், இது ஆதாரப்பூர்வமாகவும் இருக்குது, அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இது பூமி இல்லை தட்டை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அதுபோல் எல்லாமும் கிடைக்கிற, எல்லாருக்கும் கிடைக்கிற, நமது எல்லா தேவைகளையும் எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு வாழ்க்கை, ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, சமத்துவம் நிறைந்த அந்த வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு தூக்கமும் கிடைக்கணும், உழைப்பு கிடைக்கணும், விளையாட்டு கிடைக்கணும், ஆடல், பாடல், சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, பாசம், நட்பு, உறவுமுறை,
மரியாதை, பாதுகாப்பு, முக்கியமாக பாதுகாப்பு எல்லாமும் கிடைக்கணும். ஆரோக்கியம், ஒரு நோயே வராது, எல்லாத்துலேருந்தும் பாதுகாப்பு, விபத்துலேருந்து பாதுகாப்பு, ஒரு ஆரோக்கியம். அப்போ அந்த வாழ்க்கை கிடச்சிச்சின்னா மனிதர்கள் அதை விட மாட்டாங்க. அதை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உடலில் ஏற்பட்ட அந்த மாற்றம்தான் மனித தோற்றம். அந்த மனிதர்கள் அதை தேடி தான் போகிறாங்க. மனிதர்களாக எப்படி எல்லாமும் கிடைக்கிற, எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த வாழ்க்கையை நோக்கி எப்படி போகிறது, அது எங்கே இருக்குது, அதை தேடி தான் மனிதர்கள் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற, எல்லாமும் கிடைக்கணும், எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கிடைக்கணும், சமத்துவம் இல்லாமல் சமத்துவத்தோடு கிடைக்கணும், ஆண் பெண் சமத்துவம், ஒரு பெண்களின் ஆதிக்கம் இருக்கணும். மனித வாழ்க்கையில் பெண்களின் ஆதிக்கம், பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லாத்துக்குமே உத்தரவாதம்பா, சுய ஒழுக்கமாக இருக்காங்க. இதை விட அற்புதமான வாழ்க்கை என்ன? அது கிடச்சிச்சின்னா மனிதர்கள் மாற மாட்டாங்க. அப்போ அதுதான் கிடைக்க போகுது. 2040 அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நம்ம மாறி மாறி பார்த்தோம், எல்லா வசதியும் ஏற்படுத்தாச்சு. ஆனால் இந்த உலகத்தில் அன்பு கிடைக்க மாட்டேங்குது, தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது, உறவு முறைகள்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, பேசிக்கவே மாட்டேங்கிறோம், ஆடல் இல்லை, விளையாட்டு இல்லை, விளையாடுவதற்கு வாய்ப்பு இல்லை. யாரோ கொஞ்சம் பேருக்கு கிடைக்குது. ஐரோப்பாவில் விளையாடுறாங்க, ஆனால் நாம் விளையாடுறோமா? ஐரோப்பாவில் மக்கள் தொகை கம்மி, பரப்பளவு அதிகம், அவங்க விளையாடுறாங்க, நம்ம விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாமும் கிடைக்கல. அதனால் இது நமக்கு திருப்தி இல்லை. நகரத்துக்கு போகிறாங்க, அப்புறம் அங்கேருந்து கிராமத்துக்கு வராங்க, அப்போ இது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதனால் திருப்தியாக இல்லை. இப்போ 2040 அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது, மாறுறாங்க. இது திருப்தி இல்லைப்பா. மனிதர்கள் பரிசோதனை செய்கிறாங்கன்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க, எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் தான். அந்த வாழ்ந்து பார்த்து பரிசோதனை பண்ணுறாங்க. கடந்த காலங்களில் போரிடுவது ஆரம்பத்தில் திருப்தியாக இருந்திருக்கலாம், வெற்றி பெறும்போது திருப்தி, தோல்வி வரும்போது அவமானம். அப்போ எல்லாத்துக்கும் திருப்தி தரல, அது நிறைய இழப்பு வேறு இருந்தது. அதனால் போரிடுகிறதே மாற்றிட்டாங்க, அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. வேண்டாம்பா, அதை விடு, அது திருப்தி இல்லை எனக்கு. அப்போ போரிடுறதை நிப்பாட்டிட்டு அமைதியாக வாழ்ந்து பார்க்க நல்லா இருக்குது, முன்ன விட இது போயிட்டார். ஆனால் இது மட்டுமே நமக்கு திருப்தியை தந்து விடவில்லை, இது மட்டுமே நமக்கு போதாது. ஆனால் முன்னாடி நம்ம பட்ட அவஸ்தையிலேருந்து இதில் நமக்கு ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் இதையும் பாதுகாத்துக்கணும். அதே நேரத்தில் புதிதாக நம்ம நிறைய தேட வேண்டியிருக்கு, நமக்கு இன்னும் நிறைய தேவை அப்படின்ட்டு மனிதர்கள் போகும்போது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம். இது நமக்கு முழுமையான திருப்தியை தரவில்லை. இதில் நமக்கு சில விஷயம் நல்லா இருக்குது, சண்டைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, போர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் உடம்புக்கு தேவையான தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது, அன்பு, பாசம், அரவணைப்பு, உதவி, அந்த மனித தன்மை இல்லாமல் போச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திச்சுட்டு வராங்க. அப்போ அதனால் இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குது. அதனால காரணம் இது, ஏன்னா திருப்தியாக இல்லை, அதனால தான் மாறுறாங்க. இப்போ 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. அப்போ எல்லா தேவையும் சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்லாக திருப்தி, முழு திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை முறை இப்போ 2040 அப்புறம் வருது. அப்போ அதற்கும் ஒரு வடிவமைப்பு இருக்குது. அதற்கான வடிவமைப்பு தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். என்னிடம் அந்த வரைபடம் இருக்கிறது. மனிதர்களுக்கு எல்லாமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல், சமத்துவம் இல்லாமல், அதற்கான விதிமுறைகள் என்கிட்ட இருக்குது. அதுதான் அந்த திருப்தி அடைகிற, ஓகே இனிமேல் மாற்றிக்கக்கூடாது. இது ஒரு கண்டுபிடிப்பு. பூமி உருண்டைங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு தான் அவர் பூமி உருண்டையா, அதன் வடிவம் என்ன அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அதுபோல் மனிதர்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அதை தேடி மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த மாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கண்டுபிடிப்பு இப்போ அது எப்படி உண்மையாக இருக்கணும்னு நீ எப்படி சொல்கிற? அதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நான் மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதன் நான். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. அப்படி முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் இருக்கேன். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். முழுமையடைகிற காலகட்டத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள், நானும் வாழ்கிறேன். அந்த நிலையை நான் அடைஞ்சிருக்கேன். அப்போ நான் கண்டுபிடிச்சது தான் கரெக்டாக இருக்கும். அந்த தகுதி எனக்கு அதனால தான் வருது. நான் அது மட்டும் கண்டுபிடிக்கல, கலைகளை மனிதர்கள் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இனிமேல் அந்த மாற்றம் என்றால் மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி. இதுதான் அந்த வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் இதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு ஏன் போகிற? சிரிப்பாங்க. இன்னொன்றுக்கு போனால் சிரிப்பாங்க. நான் சொல்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் தான் இந்த வரைபடத்துக்குள்ளே வரணும். அந்த வரைபடத்தை ஏற்றுக்கணும். சீக்கிரம், நமக்கு அவகாசம் இல்லை. 2040 வரைக்கும் தான் டைம் இருக்குது. நம்மக்கிட்ட இயந்திர தொழில்நுட்பம் இருக்குது. அந்த வரைபடத்தின்படி புதிய கட்டமைப்புகளை அமைக்கணும். உலகம் முழுக்க நான் ஒரு ஊரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ஊருக்கு பக்கத்து ஊர், இப்படி ஒரு 4-5 ஊர், இது சேர்ந்த ஒரு ஊர் மட்டும் கிடையாது. இப்படி ஊர்களாக இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும்.
அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அதை நம்ம வந்து அதை உலகம் முழுக்க நம்ம நிறுவனம். நமக்கு அவகாசம் இல்லை, 2040 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போவே நம்மக்கிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. நம்மளால் அந்த இப்போ வந்து நான் வீடுகள் எல்லாம் நிர்மாணித்து அதுக்கு வடிவமைச்சு வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு தேவையான வீடு எப்படி இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 1 ஏக்கர் பரப்பளவு, ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் இருப்பாங்க, 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கணும் அப்படின்னா அப்போ அதிகபட்சம் 16 பேர், அந்த எண்ணிக்கை தாண்ட மாட்டாங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான 16 பேருக்கு தேவையான விளைநிலங்கள் மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம், ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் முன்கூட்டியே கொடுக்கப்படுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விதிமுறைகள், அதன் வரைபடம் என்னுடைய மனசுலையும் இருக்குது. அந்த வரைபடம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதனால் விரைவாக விழித்து கொள்ளுங்கள். இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, தாமதம் பண்ணிங்கன்னா எதிர்காலத்தில் எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. எல்லாருமே கஷ்டப்படுவீங்க. உலகம் முழுக்க எல்லாருமே இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. இது ஃபெயிலியர் ஆகிடும். இது மனிதர்களுக்கு திருப்தியை தரலை. இது சும்மா ஷோகேஸ் பொம்மை தான். இது ஒரு ஷோகேஸ் தான் இந்த உலகன்றது. அதனால் இது திருப்தி தரல. அதனால் இது ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இன்னும் வலுவான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நம்ம மனம்ங்கிற செயல்பாடு, உங்களுக்கு எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், சிந்தனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதா? எனக்கு அப்படி வராது. எனக்கு முன்னாடி அப்படி தான் வந்துட்டு இருந்தது. எனக்கு அதில் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இப்போ நான் நிறுத்திட்டேன். அதுலேயும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்குது, தேவையில்லாத எண்ணங்கள். இப்போ எனக்கு எல்லா குழப்பமும் தெரிந்து போச்சு. மனிதர்கள் யார், அவங்க என்ன, இப்போ மனிதர்கள் யார், அவங்க வந்து மனிதர்களாக ஆகவே இல்லைங்கிற உண்மையை நான் இப்போ வைக்கிறேன்ல. உலகத்தில் யாராவது சொன்னாங்களா? அதனால் பல ஆதாரங்களை முன் வச்சு மனிதர்களில் முழுமையடைந்தவனாக நான் இருக்கிறேன். என் மனசில் வந்து இப்போ உங்களுக்கு எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குதா? எனக்கு அப்படி வர்றதில்லை. எனக்கு ஒரு எண்ணங்கள் வரும், அப்புறமா ஒரு யோசனை வரும், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிந்தனை வரும். இந்த வெற்றிடம் நிறைய தேவையில்லாத சிந்தனைகளெல்லாம் நான் தவிர்த்துட்டேன். தேவையில்லாத முயற்சி, தேவையில்லாத வேலைகள், அதாவது வெளியே வாழ்க்கையில் மட்டும் நம்ம தேவையில்லாத வேலைகளை நம்ம நிறுத்துறது நம்ம மனதுக்குள்ளே கூட அமைதி ஏற்படுத்தும். தேவையில்லாத நம்பிக்கைகளை நீங்கள் விடும்போது உங்கள் மனசில் அமைதி ஏற்படும். நீங்கள் சின்ன வயசில் தேவையில்லாமல் நண்பர்களோட தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணும். அப்படிங்கும்போது அது உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு அது அமைதியை தான் ஏற்படுத்துச்சு. ஆனால் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய மனதை பார்த்திங்கன்னா வெற்றிடத்தையே ஏற்படுத்திச்சு. ஆரம்பத்தில் அமைதி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிடம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மனசு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யோசனை வருதா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வெற்றிடமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து இன்னொரு எண்ணம் வரும், இன்னொரு எண்ணங்கள், அப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து ஒரு நினைவுகள் வரும் ஏதாவது. இந்த மாதிரி எனக்கு என் மனசு இப்படி தான் செயல்படுது. உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்கள் மனசு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, யோசனைகள் வந்துக்கிட்டு இருக்குன்னா, என்னுடைய மனசு இயங்குகிற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தான். ஆனால் என்ன 2 மணி நேரம்னா, இப்போ ஒரு யோசனை வரும், 10 நிமிஷம் கழித்து ஒரு யோசனை வரும், அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு சிந்தனை வரும். இப்படி தான் வரும். கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 2 மணி நேரம் கூட வராது. இதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இந்த மனசு இப்போ எளிமையாக செயல்படுகிறது, இந்த உலகம் கடினமானது. இந்த மனசு வேகமாக செயல்படுறதுல எண்ணங்கள், கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குதா? அதனால தான் அது ஒரு கடின உழைப்பு. அந்த கடின உழைப்பை தான் நீங்கள் முதலீடாக வச்சு இந்த உலகத்தை உருவாக்குனீங்க. இப்போ உங்கள் மனசே என்ன மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த கடினமான உழைப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்மளால் பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது, அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாது. இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் எனது மனது எப்படி செயல்படுகிறதோ அது போன்ற ஒரு நிலையை பெற்றவர்களாக இயல்பாக பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது, அதை கைவிடப்படும். அதனாலே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. எனக்கு எந்தவித என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும், நான் யார் என்று சொல்ல வேண்டும், அதன் மூலம் இந்த மனிதர்கள் யார் என்று சொல்ல வேண்டும், மனிதர்களுக்கு நீங்கள் யார் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது.